ஹே கைஸ், போன கோட் புக் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மோர்ஸ் கோட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 2 வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த சாப்டர் 2ஓட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோட்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள டக்குன்னு போயிடலாம். அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸ் இருந்திருக்குது. ஸோ அந்த டிவைஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு இடையில வந்து கம்யூனிகேஷன் நடந்திருக்குது. ஸோ இந்த கம்யூனிகேஷன் எது மூலமாக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மோர்ஸ் கோட் யூஸ் பண்ணி தான் வந்து இந்த டெலகிராஃப் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மோர்ஸ் கோட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்கு அந்த காலத்தில் இந்த டெலகிராஃப் சிஸ்டமில். அண்ட் தென் இந்த டெலகிராஃப் சிஸ்டம் பற்றி நம்ம ஏன் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேர்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த டெலகிராம் வந்து ஒரு குட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இப்போ இந்த சாப்டரில் வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருப்பாரு. ஸோ இந்த டெலகிராஃபோட சிஸ்டம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த டெலகிராஃப் மூலமாக சென்ட் பண்ணுற மோர்ஸ் கோடு. ஸோ இந்த டெலகிராஃபில் வந்து நம்ம வந்து மோர்ஸ் கோட் சென்ட் பண்ண முடியும். இந்த மோர்ஸ் கோடை வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுறது ஈஸி. ஸோ அந்த டேபிள் நான் உங்களுக்கு ஒன்று காமிச்சிருப்பேன். இந்த டேபிள் மூலமாக இதை பார்த்துட்டு நம்ம வந்து டெலகிராஃப் வந்து ஈஸியாக சென்ட் பண்ணிடலாம். ஏவா இத்தனை டாட்ஸ் இத்தனை டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அதில். இப்போ அதுவே ஒருத்தர் வந்து அதை ரிசீவ் பண்ணி டீகோட் பண்ணுறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். அவருக்கு வர மெசேஜ் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா டாட் டேஷ் அந்த மாதிரி தான் வந்து வரும். ஸோ அந்த டேபிளில் போய் அந்த கரெக்டாக இத்தனை டாட் இத்தனை டேஷ் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அவர் வந்து டீகோட் பண்ணணும். டீகோட் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து டேஷ் டாட் டேஷ் டேஷ் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து ஒருத்தர் ரிசீவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அவர் அந்த டேபிளில் ரொம்ப நேரம் தேடி தான் கண்டுபிடிச்சி ஒய் அப்படிங்கிற லெட்டருக்கு தான் இது வந்து கரஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டருக்கும் அவர் கண்டுபிடிச்சிட்டு இருந்தார் அப்படின்னா பிடிஞ்சிரும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா. ஸோ இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சில கிளவரான டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த கிளவரான டெக்னிக்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெர்முட்டேஷன் அண்ட் காம்பினேஷன்ஸ் இந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்மளால் வந்து ஈஸியாக வந்து இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண முடியும். அது எப்படிங்கிறது இப்போ நம்ம பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம ஏன் சென்ட் பண்ணுறது ஈஸி மோர்ஸ் கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த டேபிள் வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்ஸில் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இப்போ நமக்கு வந்து ஏதாச்சும் ஒரு லெட்டர்ஸ் அனுப்பணும் அப்படின்னா நம்ம வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் ஈஸியாக தேடி கண்டுபிடிச்சி அதோட கரஸ்பாண்டிங் மோர்ஸ் கோடை வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதுவே இப்போ ரிவர்ஸ் ஆப்ரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோர்ஸ் கோட்லேருந்து ஆல்ஃபபெட்டுக்கு மாற்றுறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மோர்ஸ் கோடில் டாட்ஸ் அண்ட் டேஷஸ் தான் இருக்கும். அந்த டாட்ஸ் அண்ட் டேஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்லையும் வந்து அரேஞ்ச் பண்ண முடியாது. எந்த ஆர்டரில் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணுவீங்க அந்த வெறும் அந்த டாட் டேஷ் அப்படிங்கிறத? அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சிம்பிளான ஒரு கேஸ் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு டாட் அண்ட் ஒரே ஒரு டேஷ் எடுத்துக்கலாம். ஸோ அந்த வெறும் டாட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இ அப்படிங்கிற ஆல்ஃபபெட்டோட கரஸ்பாண்ட் ஆகுது. அண்ட் ஒரே ஒரு டேஷ் வந்து பார்த்தீங்கன்னா டி அப்படிங்கிற ஆல்ஃபபெட்டோட கரஸ்பாண்ட் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த வெறும் இந்த 2 டாட் அண்ட் தென் டேஷ் இந்த ரெண்டையும் வச்சு நம்ம வந்து காம்பினேஷனாக கிரியேட் பண்ணி என்னென்ன லெட்டர்ஸ் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம். என்னென்ன லெட்டர்ஸ் உருவாக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து IANM அப்படிங்கிற இந்த 4 லெட்டர்ஸையும் வந்து நம்மளால உருவாக்க முடியும். எப்படி? இந்த 2 டாட் அண்ட் டேஷோட காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணி, அதாவது டாட் டாட் டேஷ் டேஷ் டாட் டேஷ் டேஷ் டாட் இந்த 4 காம்பினேஷன் யூஸ் பண்ணி நம்மளால வந்து இத்தனை லெட்டர்ஸை வந்து ஃபார்ம் பண்ண முடியுது. இதே மாதிரி நம்ம வந்து 3 டாட் அல்லது 3 டேஷை வச்சு நம்மளால வந்து காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளால வந்து 8 லெட்டர் வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியும். இப்போ 4 டாட்ஸ் அண்ட் டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளால வந்து 16 கேரக்டர்ஸ் வந்து இன்வால்வ் பண்ண முடியும். இப்போ நமக்கு ஒரு வேளை 4 டேஷ் வருது அப்படின்னா இந்த 4 டேஷ் அப்படிங்கிறது வந்து 4ஆவது டேபிளில் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்மளால வந்து ஃபைண்ட் பண்ணி நமக்கு இந்த 4 டேஷுக்கு கரஸ்பாண்ட் ஆகிற லெட்டரை வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சது. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லெட்டர்ஸ்க்கும் நம்மளால வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரே டேபிளில் வச்சிருந்தோம் இல்லையா, அதை விட இந்த மெத்தட் வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேபிள்லையும் வந்து ஒரு பேட்டர்ன் வந்து நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது ஒவ்வொரு டேபிளும் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் தி அமௌண்ட் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் டேபிளில் வந்து 2 லெட்டர் இருக்குது அப்படின்னா செகண்ட் டேபிளில் 4 லெட்டர்ஸ் இருக்குது. அது மாதிரி டபுள் ஆகிட்டே வந்து போகுது. நம்ம இந்த ஒரு பேட்டர்ன் வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க இங்கே. இந்த மோர்ஸ் கோடை வந்து டீகோட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஈஸியான வேவும் இருக்குது. அதாவது இப்போ ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சரில் வந்து இன்னும் இந்த மோர்ஸ் கோடை டீகோட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ நான் அந்த பிக்சரை வந்து நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்க. இதை பார்த்தோன்னே நிறைய பேருக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகிருக்கலாம் எப்படி டீகோட் பண்ணுறது அப்படிங்கிறது. இப்போ நான் தெரியாதவங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து டாட் டேஷ் டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் அந்த ட்ரீயை பார்த்த உடனேயுமே டாட் அப்படிங்கிறது வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். அந்த டாட்டுக்கு அப்புறம் டேஷ் வருது இல்லையா, ஸோ அந்த டாட்டுக்கு அப்புறம் டேஷ் வந்தது அப்படின்னா அது வந்து ஏ வந்து கரஸ்பாண்ட் பண்ணுது. அண்ட் தென் இன்னொரு டேஷ் இருக்கு இல்லையா, ஸோ அடுத்த ஒரு டேஷுக்கு போனோம் அப்படின்னா நமக்கு வந்து W அப்படிங்கிற லெட்டர் வந்துருச்சு. ஸோ டாட் டேஷ் டேஷ் அப்படிங்கிறது வந்து W அப்படிங்கிறது வந்து சீக்கிரம் வந்து டீகோட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து உங்களுக்கு இன்னொரு கோட் சொல்கிறேன், நீங்கள் அதை டீகோட் பண்ணி பாருங்க. டேஷ் டாட் டாட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொல்லுங்கள்.
இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டி. ஏன் டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து லெஃப்ட் சைட்லேருந்து வருவோம். டேஷ் அப்படிங்கிறது வந்து டி, அந்த டேஷ்க்கு அப்புறம் இன்னொரு டாட் வந்திருக்கு. ஸோ அந்த டாட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து என்ன வந்து கரஸ்பாண்ட் பண்ணுது. அண்ட் தென் அந்த டாட்டுக்கு அப்புறம் வந்து இன்னொரு டாட்டும் வந்துருக்குது. ஸோ அடுத்த டாட் வந்து பார்த்தீங்கன்னா டியை வந்து கரஸ்பாண்ட் பண்ணுது. ஸோ ஆன்சர் டி. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி நம்மளால வந்து ஈஸியாக வந்து மோர்ஸ் கோடை வந்து டீகோட் பண்ண முடியுது. ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக வந்து டீகோட் பண்ணியாச்சு நம்மளோட மோர்ஸ் கோடை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெசனோட முக்கியமான பாயிண்ட் என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ டாட் அண்ட் தென் டேஷ் அப்படிங்கிற இந்த ரெண்டு இதை வச்சுட்டு நம்மளால வந்து எத்தனை லெட்டர்ஸை வந்து டிட்டர்மைன் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு டாட் ஒரே ஒரு டேஷ் அப்படிங்கிற இந்த ரெண்டு காம்பினேஷன் மட்டும் யூஸ் பண்ணி நம்மளால வந்து 4 லெட்டர்ஸை வந்து ஃபார்ம் பண்ண முடிஞ்சிச்சு. அதுவே வந்து இப்போ டாட் டேஷ் அது வந்து ஒரு 3 டைம் இருந்தது, 3 காம்பினேஷனாக இருந்தது அப்படின்னா அதை யூஸ் பண்ணி எவ்வளோ லெட்டர்ஸை வந்து டிட்டர்மைன் பண்ண முடியுது. அதாவது காம்பினேஷன்ஸ், ஒரு டாட் அண்ட் தென் ஒரு டேஷ் எத்தனை டைம் ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா எத்தனை லெட்டர்ஸை வந்து கிரியேட் பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன்ஸை வந்து இங்கே வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸில் ஒரு சிம்பிளான பிரான்ச். பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காம்பினேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸில் ஒரு சிம்பிளான ஒரு சாப்டர். ஸோ இந்த காம்பினேட்ரிக்ஸோட ஒரு பேஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நமக்கு தேவைப்படுது கம்ப்யூட்டர்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ இங்கே வந்து அவர் ஜஸ்ட் காம்பினேட்ரிக்ஸோட ஒரு சிம்பிளான ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாரு. அவ்வளோதான் இந்த வீடியோவில் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் மீ சசிதரன் சைனிங் ஃப்ரம் யூ. பை.